சற்றுமுன் வெளியான தகவல். இந்த ஓய்வூதியதாரர்கள் கணக்கில் 8% வட்டி. வங்கிகளுக்கு ஆர்பிஐ உத்தரவு. காரணம் என்ன? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. மத்திய அரசு ஊழியரா நீங்கள்? உங்கள் குடும்பத்தில் யாரேனும் மத்திய பணிகளில் உள்ளார்களா? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகையை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டால் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் ஏஜென்சி வங்கிகள் ஆண்டுக்கு 8% வட்டி செலுத்தி தாமதங்களுக்கு ஈடு செய்ய வேண்டும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக ஏப்ரல் 1 தேதியிட்ட முதன்மை சுற்றறிக்கையை ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டது. நிறுவனங்கள் மத்திய அரசு சிவில் ஓய்வூதியதாரர்களின் கணக்குகளில் ஓய்வூதியத்தை வரவு வைப்பதில் ஏற்படும் தாமதத்துக்கு வட்டி செலுத்த கடமைப்பட்டுள்ளன என ஏஜென்சி வங்கிகளால் அரசு ஓய்வூதியம் வழங்குதல் என்ற சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பிற ஓய்வூதியம் தொடர்பான சலுகைகள் அடங்கும். ஓய்வூதியம் அதன் நிலுவைத் தொகையை வரவு வைப்பதில் ஏற்படும் தாமதத்திற்கு ஏஜென்சி வங்கிகள் ஆண்டுக்கு 8% நிலையான வட்டி விகிதத்தில் இழப்பீடு வழங்கி ஓய்வூதியதாரருக்கு தாமதத்திற்கு ஈடு செய்யும் என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரரிடமிருந்து எந்த கோரிக்கையும் இல்லாமல் வட்டி தானாகவே செலுத்தப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிழை காரணமாக தாமதமான ஓய்வூதியம் இறுதியாக செலுத்தப்பட்ட அதே நாளில் வங்கி வட்டி தொகையை ஓய்வூதியதாரரின் கணக்கில் வரவு வைக்க வேண்டும். ரிசர்வ் வங்கியின் உத்தரவு ஓய்வூதிய விநியோக முறையில் பொறுப்புணர்வை அமல்படுத்துவதையும் சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது செயல்முறையை நெறிப்படுத்துவதையும் ஓய்வூதிய வருமானத்தை நம்பியிருக்கும் மூத்த குடிமக்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஏஜென்சி வங்கிகள் தாமதங்கள் மற்றும் செலுத்தப்பட்ட இழப்பீடு பற்றிய பதிவுகளை பராமரிக்க வேண்டும் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப இந்த பகுதிகள் ஏஜென்சி அல்லது பிற அதிகாரிகளால் ஆய்வுக்கு கிடைக்க செய்யப்பட வேண்டும். சிவில் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பிற வகையான ஓய்வூதிய சலுகைகள் உட்பட மத்திய அரசின் சார்பாக ஏஜென்சி வங்கிகளால் வழங்கப்படும் அனைத்து ஓய்வூதியங்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும். ரிசர்வ் வங்கி அதன் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தாமதங்கள் தவிர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியது. முறையான சிக்கல்கள் ஏற்பட்டால் வங்கிகள் அவற்றை ரிசர்வ் வங்கியிடம் தெரிவிக்க வேண்டும். மேலும் மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் அல்லது நிலுவைத் தொகையை டெபாசிட் செய்யும் போது அதற்குரிய வட்டியையும் அதே நாளில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விதி அக்டோபர் 1, 2008க்கு பிறகு தாமதமான அனைத்து ஓய்வூதிய வழக்குகளுக்கும் பொருந்தும். இதற்காக ஓய்வூதியதாரர் தனியாக எந்த கோரிக்கையும் வைக்க வேண்டியதில்லை என அது மட்டுமில்லாமல் வங்கியில் கடன் வாங்கியவர்களுக்கு இஎம்ஐ குறைய போகுது. எஸ்பிஐ உட்பட வட்டியை குறைத்த முன்னணி வங்கிகள், அதாவது ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகித குறைப்புக்கு பிறகு எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா உட்பட முன்னணி கடனுக்கான வட்டி விகிதங்களை 25 அடிப்படை புள்ளிகள் குறைந்துள்ளன. இது கடன் வாங்குபவர்களுக்கு பெரிய குட் நியூஸ் என்றே சொல்லலாம். இந்த வட்டி விகித குறைப்பு வீட்டுக் கடன், கார், தனிநபர் மற்றும்
கல்வி கடன்கள் மீதான இஎம்ஐ குறைக்கும். கடந்த வாரம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ரெப்போ விகிதத்தை குறைத்ததை தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கிகள் முதல் கடன் விகிதங்களை 25 அடிப்படை புள்ளிகள் பிபிஎஸ் குறைக்க முடிவு செய்துள்ளன. இதனால் ஏற்கனவே உள்ள மற்றும் புதிதாக இந்த வங்கிகளில் கடன் வாங்குபவர்களுக்கு இந்த வட்டி விகித குறைப்பு பொருந்தும். ஏப்ரல் 9ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழு ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 6% குறைத்தது. இது அதன் தொடர்ச்சியான இரண்டாவது குறைப்பு. கடந்த 2 மாதங்களில் மொத்த விகித குறைப்பை 50 அடிப்படை புள்ளிகளை குறைத்துள்ளது. இனி எஸ்பிஐயின் ரெப்போ இணைக்கப்பட்ட கடன் விகிதம் 8.25% குறையும். இது கார், வீட்டுக்கடன் மற்றும் தனிநபர் கடன்களுக்கு பொருந்தும். மற்றொரு பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் இதே போன்ற குறைப்பை அறிவித்துள்ளது. மேலும் அதன் வீட்டுக்கடன் விகிதம் இப்போது ஸ்ட்ரிபிள் மதிப்பெண்ணின் அடிப்படையில் ஆண்டுக்கு 7.9% உள்ளது. வீட்டு கடன்களுக்கு மேலதிகமாக வாகன கடன், தனிநபர் கடன், சொத்து மீதான கடன், கல்வி கடன் மற்றும் ஸ்டார் அடமான கடன் உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்லறை கடன் தயாரிப்புகளுக்கான வட்டி விகிதங்களை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது. 7.3% வழங்கும் அதன் 400 நாள் சிறப்பு வைப்பு திட்டத்தை பொதுத்துறை வங்கி திரும்ப பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா வங்கியும் அதன் ரெப்போ இணைக்கப்பட்ட கடன் விகிதத்தை 9.5% இருந்து 8.80% குறைப்பதாக அறிவித்துள்ளது. வங்கி வழங்கும் அனைத்து சில்லறை கடன்களும் ஆர்எல்எல்ஆர் உடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இந்த வட்டி குறைப்பு வீடு, கார், கல்வி, தங்கம் மற்றும் பிற சில்லறை கடன் தயாரிப்புகளுக்கான கடன்களை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும். வங்கி வழங்கும் வீட்டுக்கடன் ஆண்டுக்கு 7.85% தொடங்கும். கார் கடன்கள் ஆண்டுக்கு 8.20% வட்டி விகிதத்திலிருந்து விலை நிர்ணயம் செய்யப்படும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.